Hi guys, welcome back to Roddy Baby Channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டாப் 5 ஃபெயிலியர் கேரக்டர்ஸ் பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லாஸ்டா பொருட்டு எபிசோட் 1 தான் போட்டு இருந்தோம். சோ அந்த வீடியோ போட்டு ஒரு மாசம் கிட்ட ஆயிடுச்சு. நிறைய பேர் யோசிக்கலாம் என்னடா பொருட்டு எபிசோட் 1 போட்டு பொருட்டு எபிசோட் 2 போடல அப்படினுட்டு. நம்ம பொருட்டு எபிசோட் 1 போட்டோம் பாத்தீங்களா, அதுக்கு அடுத்த வாரமே பொருட்டு எபிசோட் 2 போட வேண்டியது. சோ சில பல பிரச்சனையால பொருட்டு எபிசோட் 2 போட முடியல. பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. பொருட்டு எபிசோட் 2 வாய்ஸ் எல்லாம் கொடுத்து எடிட்லாம் பண்ணி வச்சிட்டேன். லாஸ்ட்ல பார்த்தா அந்த வீடியோவே டெலீட் ஆயிட்டு இருக்கு. சோ இப்போ பொருட்டோ எபிசோட் 2 வருமா வராதா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பொருட்டோ எபிசோட் 2 வரும். ஆனா எப்போ வரும் அப்படின்ற டேட் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அது சொன்னாதான் நம்மளுக்கு எதனா ஒரு பிரச்சனை வருது. சோ இப்படியே பேசினா ரொம்ப பேசினே போயிடுவேன். இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆல்ல பிடிச்சுக்கோங்க. சோ நம்ம இன்ஸ்டாகிராமோட பேஜை ஃபாலோ பண்ணலனா மறக்காம போய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. சோ ஸ்கிரீன்ல தெரியற நேம் போட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஊத்தி வச்சிருக்கேன், அதுல போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ 5th பிளேஸ்ல இருக்கிறது ஒரோச்சிமாரு. என்னதான் நம்ம ஒரோச்சிமாரு பவர்ஃபுல் வில்லனா இருந்திருந்தாலுமே நம்ம ஒரோச்சிமாரு ஏகப்பட்ட இடத்துல நிறைய அடிகளை வாங்கியிருக்காரு. ஏன் நம்ம நருட்டோ கிளாசிக்ல பண்ணாத அளப்பரிய கிடையாது நம்ம ஒரோச்சிமாரு. அப்படியாப்பட்ட நம்ம ஒரோச்சிமாருவை நருட்டோ ஷிப்டன்ல அவரோட பவர்ஸை ரொம்பவே குறைவா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாத நம்ம ஒரோச்சிமாரு என்ன பிளான் போட்டாலுமே அது எதுவுமே சக்சஸ் ஆகாது. அதே மாதிரி தான் சாசுகேவியும் இட்டாச்சியும் அவரோட உடம்புக்கு எடுத்துப்பாரு. ஆனா அது நடந்தது கிடையாது. நம்ம ஒரோச்சிமாரு பண்ண வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் எடுத்த வழி. நம்ம ஒரோச்சிமாரு நல்ல வழியை தேர்ந்தெடுத்து இருந்தாருன்னா இன்னத்திக்கே அவரெல்லாம் எங்கேயோ வச்சிருப்பாங்க. சோ நம்ம ஒரோச்சிமாரு சின்ன வயசுல எவ்வளவோ நன்மைகள் சேர்ந்திருக்காரு. நம்ம ஒரோச்சிமாருவோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த மாரி வில்லனாவே மாறுவாரு. சோ ஃபர்ஸ்ட் கிரேட் நிஞ்சா வரப்ப நம்ம ஒரோச்சிமாருவோட அப்பா அம்மா இறந்துருவாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஒரோச்சிமாரு மக்களையே பிடிக்காத போய் வில்லனா மாறிடுவாரு. சோ என்னதான் நம்ம ஒரோச்சிமாரு நல்லவன் கெட்டவன் இருந்தாலுமே நம்ம ஒரோச்சிமாரு கெட்டவனா இருந்தாதான் நல்லா இருக்கும். சோ நம்ம நருட்டோ கிளாசிக்லயும் நருட்டோ ஷிப்டன்லயும் ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்காங்க. என்னதான் ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருந்தாலுமே வில்லனா வில்லன் ஒரே வில்லன் நம்ம ஒரோச்சிமாரு மட்டும்தான். சோ நீங்க சொல்லுங்க, ஒரோச்சிமாரு வில்லனா இருந்தா பிடிக்குமா இல்ல நல்லவனா இருந்தா பிடிக்குமான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சோ 4th பிளேஸ்ல இருக்கிறது நெஜி. சோ நம்ம நெஜி சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு இருப்பான். நருட்டோ நம்ம நெஜி வாழ்க்கையில வந்தானோ அப்பதான் நம்ம நெஜி நல்லவனாவே மாறி இருப்பான். சோ நம்ம நெஜிக்கு சின்ன வயசுல யாருமே பிடிக்காது. ஏன் தங்கச்சியான ஹினாட்டாவே பிடிக்காது. நம்ம ஹினாட்டாவோட அப்பா தான் நெஜியோட தலையில சீல் மாரி வச்சிருவாரு. நெஜிக்கு மட்டும் இல்ல நெஜியோட ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே. சோ நம்ம நெஜிக்கு அந்த சீலை எதனால வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹினாட்டா சின்ன வயசா இருக்கும் போது நம்ம ஹினாட்டாவோட பியாகுகான திருடுறதுக்கு ஒருத்தன் வருவான். சோ அதை பண்ணது நம்ம நெஜியோட அப்பா தான் அப்படின்னுட்டு நம்ம நெஜியோட ஃபேமிலிக்கு அந்த சீலை போட்டு விட்டுருவாங்க. நம்ம நெஜிக்கு நம்ம ஹினாட்டாவோட ஃபேமிலியே பிடிக்காம போயிடும். ஏன் நம்ம ஹினாட்டாக்கும் நெஜிக்கும் நருட்டோ கிளாசிக்ல ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்ல நம்ம நெஜி ஹினாட்டாவை போட்டு பொளந்து கட்டிடுவான். அதை பார்த்த நம்ம நருட்டோக்கு நெஜிக்கு எப்படியாச்சும் புரிய வைக்கணும் அப்படின்னுட்டு நெஜி கூட நருட்டோ கிளாசிக்ல ஒரு ஃபைட் நடக்கும். சோ அந்த ஃபைட்ல நம்ம நருட்டோ ஜெயிச்சிட்டு நெஜிக்கு எல்லாமே புரிய வைப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹினாட்டாவோட அப்பாவே வந்துட்டு நெஜிக்கு புரிய வைப்பாரு. சோ லாஸ்ட்ல தான் நம்ம நெஜிக்கு எல்லாமே புரிய வரும். சோ அதுக்கப்புறம் நல்லாதான் போயின்னு இருந்தது. 4th கிரேட் நிஞ்சா வார்ன்ட்டு ஒன்னு வரும் பாத்தீங்களா. சோ அதுல நம்ம நெஜி ஃப்ரெண்டு கோசம் உயிரியே விட்டுருப்பாரு. நம்ம நெஜி நினைச்சத எதுவுமே சாதிக்காத லாஸ்ட்ல உயிரியே விட்டுருப்பாரு நம்ம நெஜி. சோ அவரோட வாழ்க்கையே லாஸ்ட்ல ஃபெயிலியரா போயிருக்கும். சோ 3rd பிளேஸ்ல இருக்கிறது கரீன். சோ ஃபர்ஸ்ட்ல நம்ம கரீனை காட்டுறப்ப ஒரு வில்லியா தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரோச்சிமாருவோட டீமால் தான் நம்ம ஒரோச்சிமாரு கரீனை ஒரு இடத்த பாத்துக்க சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டுருவாரு. கடைசி மட்டும் அந்த இடத்த நம்ம கரீன் தான் பாத்துன்னு இருப்பாங்க. லாஸ்ட்ல நம்ம சாசுகே வந்து நம்ம கரீனை கூட்டின்னு போயிடுவாரு. சாசுகே கரீன் ஜூகோ அப்படின்னுட்டு 4 பேரா ஒரு டீமா செயல்படுவாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம கரீன் சாசுகே கூட சேர்ந்து 2 ஃபைட் கிட்ட போவா. சோ நம்ம கரீன் வந்து சாசுகே டீம்ல சேர்ந்ததுல இருந்து சாசுகேவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா ஒன் சைடா. நம்ம கரீன் என்னென்னவோ நினைப்பா, ஆனா அது எதுவுமே செயல்படாது. லாஸ்டா சாசுகே விசஸ் டான்ஸ் ஃபைட்னு ஒன்னு நடக்கும். அந்த ஃபைட்ல நம்ம கரீனை பாரபட்சமே இல்லாத நம்ம சாசுகே கொன்னுடுவோம். சோ நம்ம கரீன் ரொம்பவே பாவம். நம்ம சாசுகேவை பார்த்து என்னென்னவோ நினைப்பான், ஆனா அது ஒண்ணு கூட நடக்காது. அதே மாதிரி லாஸ்ட்ல நம்ம சாசுகேவை அட்டாக் பண்ணிடுவான் கரீன். சோ 2nd பிளேஸ்ல இருக்கிறது நம்ம சக்குரா. சோ சக்குரான்னு சொன்னாலே ஒரு ஃபெயிலியர் கேரக்டர் தான். ஏன்னா நம்ம சக்குரா அந்த அளவுக்கு ஒரு ஃபெயிலியரா இருந்திருக்காங்க. சோ நம்ம சக்குராக்கு சின்ன வயசுல இருந்தே சாசுகே மேல ஒரு அன்பு. நம்ம சாசுகே எதனா ஒரு ஆபத்துல இருந்தானா செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னுட்டு
நம்ம சக்குரா போய் காப்பாத்துவாங்க. ஆனா நம்ம சாசுகேக்கு சக்குராவை சுத்தமா பிடிக்காது. சக்குராவை அடிச்சு துரத்தி விடுவோம். ஆனா கூட நம்ம சக்குரா சாசுகே பின்னாடி தான் போவா. ஆனா நம்ம சக்குரா சின்ன வயசுல இருந்தே ஒரு டம்மி பீஸா தான் இருந்தா. நம்ம சுனாடே எப்போ நம்ம சக்குராக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாலோ அப்பத்துல இருந்து தான் நம்ம சக்குரா கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஆவா. நம்ம சக்குரா எந்த ஃபைட்டுக்கு போனாலுமே நான் இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினைப்பான். ஆனா அது ஒண்ணு கூட நடக்காது. எந்த ஃபைட்டுக்கு போனாலுமே முதல்ல மாட்டுறது நம்ம சக்குரா தான். சோ நம்ம சக்குரா மாட்டுறதுனால இவனை அடிக்கணுமா இல்ல சக்குராவை காப்பாத்தணுமான்றது நருட்டோக்கே ஒரு போராட்டமா ஆயிடும். சோ இதனாலேயே நம்ம சக்குராவை நிறைய பேருக்கு பிடிக்காது. சோ ஃபைனலி நம்ம லிஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஜிராயா. சோ நம்ம ஜிராயா தான் மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் கேரக்டர். சோ நம்ம ஜிராயாவை நிறைய சீன்ல பாத்துருப்போம். ஏன் ஃபைட் சீன்ல பாத்துருக்கோம், ரொமான்டிக் சீன்ல பாத்துருப்போம், லவ் சீன்ல கூட பாத்துருக்கோம். ஆனா நம்ம ஜிராயாவை அழுகுற சீன்ல எதனா ஒரு எபிசோட்ல பாத்துருக்கீங்களா? நம்ம ஜிராயா ஜாலி கோஸ் அழுவாரே கண்டி ரியலா அழுதது கிடையாது. ஏன் மனசார அழுதுகிறாரு. சோ நம்ம ஜிராயா ரொம்பவே எமோஷனல் ஸ்டேஜுக்கு போன ஒரே ஒரு இடம்னா பெயின் ஃபைட் மட்டும் தான். ஏன்னா நம்ம ஜிராயா ரெயின் வில்லேஜுக்குள்ள என்ட்ரி ஆகிறப்ப பெயின்னா யாருன்னு தெரியாததான் போவாரு. ஆனா பெயினை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஜிராயாக்கு தெரியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளையே கொல்றதுக்கு வந்திருக்கானா அப்படின்னுட்டு. சோ நீங்களே சொல்லுங்க, நம்ம கத்து குத்த பையன் நம்மளையே அடிக்கிறானா அது எப்படி இருக்கும்? லாஸ்டா நம்ம ஜிராயாவை சாவச்சிட்டு கடலுக்குள்ள தள்ளி விடுறப்ப கூட நம்ம ஜிராயா சிரிச்சுக்கினே தான் போவாரு கண்டி, அங்க அழுவ மாட்டாரு. நம்ம ஜிராயா உண்மையான ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னு நினைப்பாரு, அது நடந்தது கிடையாது. அதே மாதிரி நம்ம சுனாடேவை லவ் பண்ணுவாரு, அதுவும் நடந்தது கிடையாது. நருட்டோவை ஒக்காகேவா ஆவ வச்சுட்டு நம்ம பாக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு, அதுவும் நடந்தது கிடையாது. லாஸ்ட்ல செத்தே போயிடுவாரு. நம்ம ஜிராயா இவ்வளவு கஷ்டத்துல செத்து போயிருக்காரு, ஆனா நம்ம ஜிராயா லாஸ்ட்ல ஸ்மைல போட்டு செத்து போயிருப்பாரு. அதுதான் நம்ம தலைவன் ஜிராயா. சரி guys, இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. சோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலனா மறக்காம போய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நேம போட்டு. சோ இந்த வீடியோல எதனா தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இதோட நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். பாய்.